செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய், அத்தியாயம் 29. கணவனின் பரிசு அமோகமாக கிடைக்க அதன் பிறகு யதுநந்தினிக்கு கார் ஓட்ட கசக்குமா என்ன? நெற்றியில், கன்னத்தில், கையில் என்று கணக்கில்லாமல் பரிசு வாங்கிக் கொண்டே இருந்தாள். ஒரு மாதத்தில் ஓரளவு பயம் இல்லாமல் கார் ஓட்டவும் பழகியிருந்தாள். அதே நேரம் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இன்னும் நெருக்கம் அதிகமாகியிருந்தது. இரவுகளின் விலகல் மட்டும் இன்னும் விலகாமல் இருக்க லேசான அணைப்பும் இதமான இதழ் ஒற்றலும் அவர்களுக்குள் இயல்பாகியிருந்தது. கவிதாவிற்கு மகன் மருமகள் ஒற்றுதலைக் கண்டு மனதிற்கு நிறைவாக இருந்தது. பட்டுப்போன மகனின் வாழ்க்கை துளிர்விட்ட நிறைவு அவரிடம். அன்று சென்னையிலேயே திருமணம் செய்து போயிருந்த பிரகதி கணவனுடன் தாய் வீட்டிற்கு வருவதாக இருந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைவரும் வீட்டில்தான் இருந்தனர். பிரகதி முன்பே வரப்போவதாக ஃபோன் செய்து சொல்லி இருந்ததால் விருந்து ஏற்பாடு தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. தங்கள் அறையில் காலை உணவு முடித்த பிறகு சிறிது நேரம் தூங்கி எழுந்த ரூபினியை குளியல் அறைக்கு அழைத்துச் சென்று குளிக்க வைத்து கொண்டிருந்தாள் யதுநந்தினி. யதுமா, சோப்பு நான் தான் போடுவேன், குடு என்று அடம் பிடித்து நந்தினியின் கையில் இருந்த சோப்பை பறித்து தானே போடுகிறேன் என்று சேட்டை செய்து கொண்டிருந்தாள் ரூபினி. நீ சோப்பு போடுறேன்னு என் மேலே எல்லாம் நுரைய தெளிச்சுக்கிட்டு இருக்க ரூபி பேபி. நான் ஏற்கனவே குளிச்சிட்டேன்டா, என்னை நீ இன்னொரு முறை குளிக்க வச்சிடாத என்று நந்தினி அதட்டியது எல்லாம் அவள் காதில் ஏறவே இல்லை. தானே குளிக்கிறேன் என்று நந்தினியையும் ஈரமாக்கி விட்டாள். சேட்டக்கார கழுத, என்னையும் நினச்சிட்ட, இனி நானும் குளிக்கணும் என்று கடிந்து கொண்டே அவளை குளிக்க வைத்து வெளியே தூக்கி கொண்டு வந்து துடைத்து வேறு உடையை மாற்றிவிட்டாள். அவள் திட்டியதை ஏதோ பாராட்டு பத்திரம் போல ஏற்றுக்கொண்டு கிளுங்கி சிரித்த ரூபினி நந்தினியின் கன்னத்தில் முத்தமிட்டாள். கழுத, இதை ஒன்று நல்லா கற்று வச்சிருக்க, திட்டினா உடனே முத்தம் கொடுத்து சமாளிச்சிடுறது என்று அவளின் 2 கன்னங்களையும் பிடித்து கொஞ்சியவள் தானும் அவளுக்கு முத்தம் கொடுத்தாள். அப்போது அவர்களை பார்த்து கொண்டிருந்த விஸ்வா அறைக்குள் வர, வாங்காத்தா, இவ சேட்டைய பாருங்க, என்னையும் நினச்சிட்டா, இவளை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்களேன், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று குளிக்க சென்றவளை அவன் பார்வை தொடர்ந்தது. நந்தினி குளித்துவிட்டு வந்தபோது அறையில் விஸ்வா மட்டும் இருக்க, ரூபி எங்காத்தா என்று கேட்டாள். அம்மாவும் சித்தியும் கிச்சனில் பிஸி, சித்தப்பா ஃப்ரீயாக இருந்தாரு, அவர்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன் என்றவனின் பார்வை அவளில் மட்டும் படிந்திருந்ததை அவள் உணரவே இல்லை. நைட்டியில் இருந்தவள் அலமாரியை திறந்து ஏதோ எடுத்துக்கொண்டு திரும்பியவளின் கையில் சேலை இருந்தது. நீங்களும் கீழே போய் இருங்காத்தான், நான் பிரகதியும் அவினாஷ் அண்ணாவும் வரத்துக்குள்ள சேலையை கட்டிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்றவள் பேசிக்கொண்டே கண்ணாடி முன் சென்று நின்றாள். கண்ணாடியின் முன் நின்று முகத்தை பார்த்து கொண்டிருந்தவள் தன் பின்னால் தெரிந்த உருவத்தைக் கண்டு கண்களை விரித்து பார்த்தாள். அவளின் பின்னால் மயக்கும் புன்னகையுடன் அவளை நெருங்கி நின்றிருந்தான் விஸ்வா. அவள் லேசாக திரும்பினாலும் நன்றாக உரசிக்கொள்ளும் நிலை. என்னாத்தான் என்று தடுமாற்றத்துடன் கேட்டாள். அவளின் இடையை பிடித்து தன்னை நோக்கி திருப்பியவன், ஒரு விஷயம் உனக்கு தெரியவே இல்லை, அதான் தெரிய வைக்கலான்னு என்றவன் அவளை பார்வையால் வருடினான். கணவனின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறினாள் யதுநந்தினி. என்ன என்ன சொல்றீங்க என்று புரியாமல் முனகினாள். உன் பொண்ணு முத்தம் கொடுத்தா மட்டும் திருப்பி கொடுக்குற, அதே அவள் அப்பாவை மட்டும் கண்டுக்காம ஓரவஞ்சனை செய்கிற ஏன் என்று அவள் கண்களை ஊடுருவி பார்த்து கொண்டே கேட்டான். இப்படி பார்த்தா எப்படி பதில் சொல்லவான் என்று மனம் சினுங்கியது. ஆனாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலாத்தான் என்றாள் அவன் கண்களை சந்திக்க முடியாமல் தடுமாறியபடி. நிஜமாவா புரியல? அவள் மூக்கோடு மூக்கை உரசி கேட்டான். அவன் கைகளுக்குள் இருந்த அவள் உடல் நடுங்கியது. அவன் என்ன கேட்கிறான் என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. முத்தத்தை பெற்றுக்கொள்பவளிடமிருந்து முத்தம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறான் என்று மிக நன்றாகவே புரிந்தது. ஆனாலும் புரியாதது போல பாவனை காட்டியவள் முகம் மட்டும் அவளை காட்டி கொடுப்பது போல சிவந்து போனது.
அவளின் முகத்தை ரசனையுடன் பார்த்து கொண்டே, பரிசு கொடுத்தா பதிலுக்கு பரிசு கொடுக்கணும். உலகமே குடுக்கல் வாங்கல்ல தான் போயிட்டுருக்கு. நீ மட்டும் கஞ்சத்தனம் பண்றியே என்று குறை சொன்னான். அத்தா என்று அவள் சினுங்க, அத்தான்தான் ஓ அத்தான்தான். எங்க உன் அத்தானுக்கு பரிசு கொடு பாப்போம் என்று சீண்டியவன் தன் கன்னத்தை அவள் புறமாக திருப்பினான். திருத்தமான முகத்தில் முள்முள்ளாக அரும்பிய மீசை ரோமத்தை அவளின் உதடுகளில் உரசவிட்டவாறு அவன் செய்த சில்மிஷத்தில் அவளின் சப்த நாடியும் ஆட்டம் கண்டது. அப்புறம் தராத்தான் என்றாள் சமாளிப்பாக. எப்புறம் என்று கேலி செய்து சீண்டினான். அவனை முறைக்க முயன்று தோற்றவள், ப்ளீஸ் அத்தான் என்று கெஞ்சலில் இறங்கினாள். அதே ப்ளீஸை தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ பரிசு கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நான் கொடுப்பேன். இங்க என்றவன் மீசையால் இன்னும் நன்றாக உரசி காட்டி எங்கே என்பதை சுட்டிக்காட்ட அவளின் நிலையை சொல்லத்தான் வேண்டுமா? ஆனாலும் அவன் கேட்டதை கொடுக்க தயக்கமாக இருக்க, இது சரி வராது என்றவன் அப்படியே லேசாக முகத்தை திருப்பி அவளின் இதழ்களின் இணையை இணைக்க முயல பதறி போனவள் வேகமாக அவனின் கன்னத்தில் கை வைத்து திருப்பி சட்டென்று கன்னத்தில் இதழ் பதித்தாள். அடுத்த நொடி அவள் என்ன நடந்தது என்று உணரும் முன் அதேபோல அவள் கன்னங்கள் பற்றப்பட்டு இதழ்களும் பறித்து கொள்ளப்பட்டன. அவன் விலகிய சில வினாடிகளுக்குப் பிறகும் அவளின் இமைகள் இமைக்க மறந்து போயிருந்தன. நீ கொடுத்த பரிசுக்கு பதில் பரிசு என்று சொல்லிக்கொண்டே அவள் முகத்தில் ஊதி இமைகளை இமைக்க வைத்தான் விஸ்வா. அவனின் இந்த அதிரடியை எதிர்பார்க்காமல் அவள் அசையாமல் நின்றுவிட குறும்பு புன்னகையுடன் அவளை விட்டு விலகி வாயிலை நோக்கி நடந்தான். அவள் அப்பொழுதும் தெளியாமல் அப்படியே நிற்க, பிரகதி வர நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பி வா என்று புன்னகையுடன் சத்தம் கொடுத்துவிட்டு சென்றான். அவன் சத்தத்தில் தெளிந்தவள், அத்தானுக்கு ரொம்ப சேட்டதான் என்று முனகிக் கொண்டே கிளம்ப ஆரம்பித்தாள். கணவனை குறை சொல்லிக் கொண்டாலும் அவளின் முகம் மலர்ந்தே இருந்தது. அவள் கீழே கிளம்பிச் சென்ற சிறிது நேரத்திலேயே பிரகதியும் அவினாஷும் வந்துவிட்டனர். அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று பேசிக் கொண்டிருந்தனர். முதல்ல சாப்பாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசலாம் மாப்ள என்றார் சரளா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அத்தை என்றான் அவினாஷ். என்ன நியூஸ் மாப்ள என்று ஆர்வத்துடன் கேட்டார். நீங்கள் பாட்டியாக போறீங்க அத்தை. நேற்று தான் டெஸ்ட் செஞ்சு பார்த்தோம். உங்ககிட்ட நேரில் சொல்லலான்னு தான் இன்னைக்கு நேராகவே வந்துட்டோம் என்றான் தந்தையாகிவிட்ட பூரிப்புடன். ஐயோ, ரொம்ப சந்தோஷம் மாப்ள. பெரியவர்கள் மூவரும் சொல்ல விஸ்வா அவினாஷின் கையை பிடித்து வாழ்த்தினான். ஹேய், சூப்பர், கங்க்ராட்ஸ் என்று தோழியை அணைத்து வாழ்த்தினாள் யதுநந்தினி. அவள் வாழ்த்தை பெற்றுக்கொண்டு கூச்சத்துடன் சிரித்தாள் பிரகதி. நீங்க வரீங்கன்னு குலாப்ஜாம் செய்ய சொன்னேன். இப்போ இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு முதல்ல எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுவோம் என்று வேலைக்காரரை விட்டு எல்லோருக்கும் இனிப்பை கொடுக்க வைத்தார் சரளா. மகிழ்ச்சியுடன் இனிப்பை உண்டுவிட்டு சிறிது நேரத்தில் சாப்பிட சென்றனர். பிரகதி தன் அருகில் வந்த நந்தினியிடம், ஹோய், இப்பெல்லாம் அண்ணன் பின்னாடியே சுத்துறாராமா? அம்மா மூலமா நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஸோ எப்போ நீ குட் நியூஸ் சொல்ல போற என்று மெல்லிய குரலில் கேட்டாள். அவளின் கேள்வியில் நந்தினியின் முகம் சிவந்தது. ஆனாலும் அவளிடம் காட்டிக்கொள்ளாமல், நீ வேணும்னா உங்க அண்ணன்கிட்ட கேட்டு சொல்ல என்று குறும்பாக கேட்டு கண் சிமிட்டினாள். அடிப்பாவி என்று வாயில் கையை வைத்து அதிர்ந்தாள் பிரகதி. வாய் என்ன வாய்டி உனக்கு என்று சலித்து கொண்டாலும் பல மாதங்களாக முடங்கியிருந்த அவளின் குறும்புத்தனம் மீண்டும் வந்ததில் பிரகதிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவளின் இந்த குறும்புத்தனம் எப்பொழுதும் அவளிடம் நீடிக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து கொண்டாள் பிரகதி. மகிழ்ச்சியுடன் அன்றைய நாள் செல்ல பிரகதியும் அவினாஷும் அன்று இரவே தங்கள் வீட்டிற்கு கிளம்பிவிட்டனர். அவர்களை வழி அனுப்பிவிட்டு கவிதாவின் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மகளை பார்த்துவிட்டு தங்கள் அறைக்குள் நுழைந்த நந்தினி உடையை மாற்ற சேலையில் கையை வைத்தாள். அப்போது அறை கதவு தட்டப்பட, அத்தான் ட்ரெஸ் மாற்ற போறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்று குரல் கொடுக்க, கதவு கொஞ்சம் தர நந்தினிமா, அர்ஜென்ட்டு என்று குரல் கொடுத்தான் விஸ்வா. தோளில் குத்தியிருந்த பின்னை எடுத்தவள் சேலை சரியாமல் பிடித்து கொண்டு, அர்ஜென்ட்னா வேற ரூம்ல இருக்கிற பாத்ரூமை யூஸ் பண்றது தானே அத்தான் என்று அழுத்தபடி கதவை திறந்தாள். கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தவன், அது அந்த அர்ஜென்ட் இல்லை, வேற அர்ஜென்ட் என்றவன் கண்கள் அவளை மேய்ந்தன.
வேற என்ன அர்ஜென்ட்டு? அவள் குழப்பத்துடன் கேட்க, எனக்கு ஒரு கேள்விக்கு உடனே பதில் தெரிஞ்சாகணும் என்றான் தீவிரமாக. என்ன தான் சொல்றீங்க? என்ன பதில்? அது பிரகதி உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் என்றான் உதடுக்குள் பதித்து வைத்த புன்னகையுடன். என்ன கேள்வி? என்ன பதில்? எனக்கு ஒன்றும் புரியலத்தான். பிரகதி உன்கிட்ட கேட்ட கேள்வி நிஜமா ஞாபகம் இல்லையா என்ன என்று குறுகுருவென அவளை பார்த்த வண்ணம் அவன் கேட்க, அப்போதுதான் மதியம் பிரகதி தன்னிடம் கேட்ட குட் நியூஸ் பற்றி ஞாபகம் வர, கூடவே தான் அதற்கு சொன்ன பதிலும் நினைவில் வந்தது. ஒருவேளை தான் சொன்ன பதிலை கேட்டுவிட்டானோ என்று அவஸ்தையுடன் கணவன் முகத்தை பார்த்தாள். அவன் முகத்தில் இருந்த குறும்பே அவன் கேட்டுவிட்டதற்கு சாட்சியம் கூறியது. உன் அண்ணா கிட்ட கேட்டு சொல்லுன்னு அவகிட்ட சொன்னியே, அவ எப்படி என்கிட்ட கேட்பாளாமா? ஒருவேளை நீ கேட்டா என்னால் பதில் சொல்ல முடியும். என்ன கேட்குறியா என்றவன் ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி உதட்டோரமாக வழிந்த புன்னகையுடன் கேட்டான். அது அத்தான் சும்மாதான் என்று அவள் தடுமாற்றமாக பின்னால் நகர, எது சும்மா என்று கேட்டுக்கொண்டே அவளை நெருங்கினான். அத்தா அவள் திணற, உனக்கு பதில் தெரிய வேண்டாமா நந்தினிமா என்று தாபத்துடன் கேட்டவாறு அவளின் தோளில் கையை வைத்தான். லேசாக நெளிந்தவள், நான் ட்ரெஸ் மாற்றணும் அத்தான் என்று பேச்சை மாற்ற முயன்றாள். நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்றவன் அவளை தன்னை நோக்கி இழுத்து தன் முகத்தை அவளின் கழுத்து வளைவில் புதைத்தான். அதன் பிறகு அங்கே கேள்விகளும் பதில்களும் பரிமாறப்பட்டு முடிந்தபோது இரவு உடைக்கு மாறி இருந்தாள் யதுநந்தினி. தன் தோள் வளைவில் இருந்தவளின் கலைந்த முடியை ஒதுக்கிவிட்ட விஸ்வா அவளின் கையை எடுத்து அந்த தழும்பில் தன் அதரங்களை பதித்தான். உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையே நந்தினிமா என்று மென்மையாக அவள் காதில் ரகசியமாக கேட்டான். இல்லாத்தான் என்று முணுமுணுத்தாள். நான் ஒருத்தியோட வாழ்ந்தவன், அது உனக்கு உறுத்தலா இருந்தா என்று தவிப்புடன் கேட்டான். அந்த தவிப்பே தேவையில்லை என்பது போல அவனின் மார்பை சுற்றி கையை போட்டு இறுக அணைத்து கொண்டு முகத்தை அவன் மார்பில் அழுத்தமாக புதைத்து கொண்டாள். அவளின் மௌனமான பதிலில் அவனின் தவிப்பு மட்டுப்பட்டது. அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டவன், முற்றுப்புள்ளி வச்ச என் வாழ்க்கைய தொடர்கதையா மாத்திருக்கடா. விது போனபோது எனக்கு வாழக்கூட பிடிக்கல, ரூபி மட்டும்தான் என்னை இழுத்து பிடிச்சு வச்சிருந்தா என்று அவன் சொல்ல, அவன் மார்பிலிருந்து தலையை உயர்த்தி அதிர்ந்து பார்த்தாள். என் வாழ்க்கையில் இவ்வளோ நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல, ஆனால் எல்லாம் நடந்தது என்று அவன் தொடர, சாரி அத்தான், எல்லாம் என் அப்பாவால் தானே. உங்கள் வாழ்க்கையே அப்பா மாற்றி போட்ட பிறகும் நீங்கள் இப்போ என்னை ஏற்றுக்கிட்டது பெரிய விஷயம் அத்தான் என்றாள் கண் கலங்க. அவரை பற்றி இப்போ ஏன் பேசணும் என்று முகம் இறுக சொன்னவன், அவர் செஞ்சது நம்பிக்கை துரோகம். அவருக்கு என் கையால் தண்டனை கொடுக்க முடியலேன்றது தான் என்னோட வருத்தம். ஆனால் அத்தை அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. அதோடு அதை விட்டுடலாம். அவர் செஞ்சதுக்கு நீயே சாரி சொல்கிற? நீ எந்த தப்புமே பண்ணலையே. சொல்லப்போனா என்னோட முடிஞ்சு போன வாழ்க்கைக்கு நீ உயிர் கொடுத்துருக்க, என் வாழ்க்கைக்கு உயிரூற்றாய் நீ வந்திருக்க. முடிஞ்சு போனதை நினச்சா நிகழ்காலம் ரசிக்காதுன்னு சொல்லுவாங்க. இனி நிகழ்காலம்தான் நிஜம். சில நினைவுகளும் கசடுகளும் என்னைக்கும் மறையாது. அது முடிஞ்சு போனதுன்னு மனசோட ஓரத்துக்கு தள்ளிட்டு நிகழ்காலத்தை மட்டும் பார்ப்போம் என்று சொல்லி பெருமூச்சு விட்டான். அவன் பேச்சை அமைதியாக கிரகித்தவள், என் மேலே இப்போ எதுவும் கோவம் இல்லையாத்தான்? என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சவரோட பொண்ணு என்று தயக்கத்துடன் கேட்டாள். நீ ஏன் அத்தை கற்பகத்தோட பொண்ணு, நான் அதை மட்டும்தான் பார்க்குறேன் என்றான் அழுத்தமாக. இதற்கு மேல் கேட்க ஒன்றுமில்லை என்று நினைத்தாள். அவள் அமைதியாக இருக்க, சாரி நந்தினிமா என்றான் திடீரென்று. ஏன் என்று அவள் புரியாமல் கேட்க, அன்னிக்கு உன்னை அடித்ததுக்கு, கழுத்தை பிடிச்சதுக்கு என்றான் உண்மையாக வருந்தி. ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டீங்க. அவன் வருத்தம் பிடிக்காமல் உதட்டை சுழித்து கேலியாக கேட்டாள். சரிதான், ரொம்ப லேட்டு தான். சிலதெல்லாம் காலம் தப்பி நடந்தாலும் சரியா நடத்திடணும் என்று சொல்லி குறிப்பாக அவளை பார்த்தான். அவன் எதை சொல்கிறான் என்று புரிந்துவிட முகம் சிவக்க அவனின் தோளில் சட்டென்று அடித்தாள். குறும்பு புன்னகையுடன் அவளை பிடித்து அணைத்து கொண்டான் விஸ்வமித்ரன். யதுநந்தினியும் அவனுள் அடங்கி போனாள்.
காயமில்லாத வாழ்க்கை இல்லை. ஏதோ ஒன்றால் யாரோ ஒருவரால் காயம் வரத்தான் செய்யும். அந்த காயத்துடனே வாழ்ந்து கொண்டிருந்தால் காலமெல்லாம் கண்ணீர் மட்டுமே சொந்தமாகும். அந்த காயத்தை ஆற்றும் மருந்து தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தழும்பு நிரந்தரமானாலும் காயம் ஆறவே செய்யும். விஸ்வாவின் காயத்திற்கு மருந்தாக நந்தினி இருந்தாள். அவனும் தன் காயத்தை ஆற்றிக்கொண்டான். ஒருவரின் வாழ்க்கை முடியும் வரை கடவுள் அவர்களுக்கு நிர்ணயித்த வாழ்க்கையை வாழ்ந்தே தீர வேண்டும். விஸ்வாமித்திரனும் தன் வாழ்க்கை பயணத்தை கடவுள் நிர்ணயித்த பாதையில் செலுத்த ஆரம்பித்தான். யதுநந்தினி அவனின் உயிரூற்றாய் இருக்கும்போது இனி எல்லாம் சுபமே. நன்றி, வணக்கம்.